மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாயந்தரம் கூட்டம் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சாயந்தரம் 6:30 8 மணி முடிய கூட்டம் உண்டு. ஜெபித்துக் கொள்ளுங்கள், வாங்கள், பங்கு பெறுங்கள். இங்கே சொல்லுகிறது முதலாவது, சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நான் போன வாரம் சொன்ன முதல்ல சொல்லுங்க, முதலாவது தேவனுக்கென்று ஒரு தீர்மானம் எடுத்த மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பாருங்க. அந்த பிரச்சனையில் மிக முக்கியமானது மனிதனுக்கு எதை முதல்ல வைக்க வேண்டும் என்று அவனுக்கு என்ன செய்யலை, தெரிவதில்லை. முதல்ல எதை வைக்கணும் இது அவனுக்கு புரியுதில்லை. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆளுகை செய்ய வைக்க முடியும், அவருடைய வார்த்தையானது உள்ளுக்குள்ளே வந்து எப்படி ஆளுகை செய்யும், அதற்கு என்னென்ன தகுதி வேணும், அந்த எந்த குடும்பத்தில் எந்த எப்படிப்பட்ட காரியம் உண்டாகும் என்பதை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க சொல்கிறார். அப்போது முதலாவது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதல்ல நாம் தேவனுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, ஆமாம், சபைக்கு வர்றது மட்டுமல்ல, எந்த ஒரு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் முதல்ல தேவனுக்கு தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படிங்க முதல்ல, ஆமாம், முதல்ல எந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு, ஆமாம், முதல்ல தேவனுக்கு. அப்போது முதல்ல தேவனுக்கு எத்தனை நேரம் தரணும், எவ்வளோ சமயம் தரணும், இவ்வளோ நேரம், அது நான் சொல்ல முக்கியம் இல்லை. ஆமாம், எப்படி தரோம் தான் முக்கியம். எப்படிங்க, எப்படி தருகிறோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தருகிறோமா, அல்லது காலையில் எழுந்திரிச்சு ஜபிக்கணுமே, என்ன செய்யணும் தெரியலையே, முதலாவது சொல்லிட்டாங்களே, முதலாவது உட்காந்து நாம் ஜபிக்க வேணுமே, ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணத்தோடு நீங்கள் முதல்ல தரீங்களா, அல்லது உள்ளுக்குள்ள உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு ஒரு வாஞ்சியோடு அன்போடு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க தரீங்க. அதான் மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை நேரம் ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ஜெபிக்கிறது மிக முக்கியம். ஆமென். இத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், அத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுன்னு பிரயோஜனம். ஆனால் முதல்ல எப்படி ஜெபிக்கிறீங்க, எந்த விதத்தில் ஜெபிக்கிறீங்க, எந்த மைண்ட் செட்டில் ஜெபிக்கிறீங்க. ஜெபத்துக்கு வரும்போதே முதலாவது தேவனுடைய ராஜ சொல் பிரகாரமாக முதல்ல ஜெபத்துக்கு வரும்போதே தன்னுடைய மனதை எப்படி ஆயத்தப்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியம். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்கிறாங்க, சிலவங்க நினைக்கிறாங்க, நாம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் கிரியை செய்வார். கண்டிப்பாக ஜெபிக்கணும்ல, நம்ம ஜெபிக்காம எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? இல்லை, அவர் முன்னாடி எல்லாம் செஞ்சு வச்சாச்சு, எல்லாமே செஞ்சு, ஆமாம், எல்லாம் முடிந்தது. இன்னும் பாட்டின பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் இங்கே இருக்குது. நாம் முடிந்ததான காரியத்தை விசுவாசத்தை காண்பித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து என்ன செய்கிறோம், அதை காந்தமாக ஈர்த்து கொள்கிறோம். என்னுடைய விசுவாசம் மிக முக்கியமான காரியம். இந்த விசுவாசத்தை நான் காண்பிக்க 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 நான் என் ஜீவிதத்தில் சுகம், பலன், தீர்க்காயுசு, நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறேன். பிசாசுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? உங்க விசுவாசத்தை அழிக்க முடிதான் அவன் மிகவும் ரொம்ப கூர்மையாக வேலை செய்வான். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா முதல்ல அவன் முதல்ல கை வைக்கிறதே உங்களுடைய விசுவாசத்தை தான். கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு, அப்போ எல்லாமே பாருங்க, முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டதே விசுவாசனால தான். அப்போ எல்லாமே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அப்போ விசுவாசத்துல தான் அவன் முதல்ல கை வைப்பான் பாருங்க. என்ன விசுவாசம்? தேவன் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவன் மறக்கடிப்பான். தேவன் உங்களிடத்தில் முதல்ல தேவன் உங்களிடத்தில் அன்பாய் இல்லை, உங்க ஜெபத்தை அவர் கேட்பது இல்லை, உண்மையில அவர் பிரியமா இல்லை,
நீ அவருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ ஜெபிச்சா எப்படி அவர் கேட்பாரு, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, கோவப்பட்ட, சண்டை போட்ட, கட்டாத பேசின, அதாச்சு இதாச்சு இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னு என்ன செய்வான் பிசாசு? முதல்ல உங்களுடைய குற்றங்களை குறைகளை ஞாபகப்படுத்தி, இப்படி இருந்தா எப்படி தேவனுக்கு பிரியமா இருப்ப, எப்படி கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு, அப்போ உனக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லை. முதல்ல நீ பாவி, நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டாலும் எப்பத்தாலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறியே, அது எப்படி உடனே மன்னிக்க முடியுமா? அதெல்லாம் மன்னிக்க மாட்டாரு. ஆனால் என்ன செய்ய முடியுது? உனக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு உங்களை மனதளவு குத்தி கொதறி உங்களை ஒரு குற்றவாளியை ஆக்கி, ஜெபம்னாலும் வேத வாசிப்புனாலும் அதை இல்லாமல் பண்ணுறதான் அவனுடைய முதல் வேலை. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள வந்துச்சுன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள நான் நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை இருக்குது? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, வேறெந்த சிருஷ்டி. மொத்தம் எத்தனை ஐட்டம்? 17 ஐட்டம். சொல்லுங்க, 17 ஐட்டம் இருக்குது இதில். ஹல்லேலூயா. 17 காரியம். அப்படிங்க, 17 காரியம் இருக்குது. இந்த 17 காரியம் சொல்றது இதெல்லாம் என்ன செய்யாது நம்ம, இது எது ஆனாலும் இந்த இப்படி. ஆனால் இதில் ஒரு காரியம் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. இது ஒரு காரியம் மட்டும் அடிக்கடி சபையில் சொல்கிற காரியம் இங்கே மிஸ்ஸிங். அது இங்கே போடவே இல்லை. அடிக்கடி சபையில் பிரசங்கம் பண்ணுற காரியங்கள் அடிக்கடி அப்படி பிரசங்கம் பண்ணி நொந்து நூலாக்கி குத்தி பெடற எடுக்கிற ஒரு காரியம் இங்கே இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை. எனக்கு என்ன காரியம் தெரியுமா? அந்த அங்கே அது இங்கே போடவே இல்லை. அங்கேயே பவுல் இங்கே அதை சொல்லவே இல்லை. எது சொல்லுங்க? எதுவுமே அந்த அந்த மேட்ரை இங்கே இல்லை பாருங்க. ஆனால் சபை அது பெருசாக பேசும். சபை அது பிசாசு பெருசாக பேசுவான், சபையும் பெருசாக பேசுவோம், பிசாசு பெருசாக பேசுவான். ஆனால் இங்கே தேவன் அவருடைய வார்த்தையில் அது போடவே இல்லை. எது? பாவ பிரச்சனை. சொல்லுங்க, நீங்க செய்யற பாவ பிரச்சனை இங்க லிஸ்டே இல்லைங்க. ஹல்லேலூயா. அதனால பாவம் செய்யலாம்னு சொல்ல வரல. உங்களை பிசாசு குற்றப்படுத்தி தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். ஏன்? அந்த பாவ பிரச்சனையை சிலுவையில கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். பாவத்தை கர்த்தர் சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லா பாவ பிரச்சனையும் முடிந்து விட்டது. இனிமே எந்த பாவ பிரச்சனையும் உங்ககிட்ட இல்லை. ஏன்? பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படியெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
அதேவனில் தேவன் உலகத்தாருடைய 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 பாவங்களை எண்ணாமல், அங்க மட்டும் கோடு போட்டுக்குங்க. எங்க யாருடைய பாவம்? உலகத்தாருடைய பாவத்தை என்னதுலன்னா நாமெல்லாம் யாரு தேவனுக்கு புறம்போக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, நாம யாரு தேவனுக்கு? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை ரத்தத்தால் கழுவப்பட்டங்க. ஆமா, பஸ்கா ரத்தத்தால் கழுவப்படல, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம், அவரோடு சேர்ந்து இருக்கிறோம். அவர் என் புருஷன், நான் அவர் மனைவி. ஆமென். உலகத்தாருடைய பாவத்தையே என்னலன்னா நம்முடைய பாவத்தை என்ன வரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. அப்போ என்னவே மாட்டேன். அப்போ ஏன் நீங்க எப்பத்தாலும் பாவங்க பண்ணீங்க, பாவத்தை பண்ணீங்க, பாவத்தை பண்ணீங்க ஏன் கேட்டிருக்கிறீங்க? ஏன்னா உள்ளுக்குள்ள அடியில பதிஞ்சிருச்சு. என்னதான் சொன்னாலும் சரி, ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமோ இல்லை பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஜெபத்தை ஆரம்பிக்கிறது. ஏன்? பிரசங்கம் பண்ணி பண்ணி, சில சபையில் பிரசங்கம் பண்ணி பண்ணி பண்ணி, நீ பாவி, நீ பாவத்தை முதல்ல மன்னிப்பு கேளு, நீ ஜெபிக்காமல் இருக்க பாவி, நீ என்ன செய்யும் இதில் பாவி அப்படின்னு சொல்லி நீ அப்பாட்ட பேசவே இல்லை, அப்பாட்ட ஜெபம் பண்ணவே இல்லை, வேதம் வாசிக்கவே இல்லை, நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல, ஐயோ நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி உங்களை சொல்லி சொல்லியே பிசாசுக்கு பல ஏஜென்ட். யாரு? சர்ச்சு பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. யாரு? பிசாசு ஏஜென்ட் யாருங்க? சர்ச்சு பாஸ்டர். அந்த சர்ச்சு பாஸ்டர்னு சொல்றாங்க, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகும்போதெல்லாம் நீ பாவி, பாவத்தை மன்னிப்பு கேளு, நீ அப்படி பண்ணிட்ட, இந்த வாரம் முழுக்க என்னென்ன பண்ணன்னு பாரு. இதே தான் பொழப்பு, இதே தான் பிரசங்கம், பாரு, எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஒரு விசுவாசிக்கு முதலாவது கர்த்தரை வைக்க முடியல? ஏன் ஒரு விசுவாசிக்கு முதலாவது தேவனை தேர்க்கு அந்த வாஞ்சை, தாகம், அன்பு ஏன் உண்டாகல? யோசிச்சு பாருங்க. எப்பத்தாலும் திட்டிகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா? உங்களை கண்டாலே ஓரம் அப்படி சைடு வாங்குவான் பையன், அப்படியே சைடாக போவான். உட்காந்துருக்காரியா பெருசு, இப்படி போவேண்டா, பார்த்தாலே கட்டு கட்டுன்னு திட்டுவாரியா, அப்படி சைடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். நீங்கள் இங்கே இருந்தால் அங்கே இருப்பான், அங்கே இருந்தால் இங்கே இருப்பான், கீழே இருந்தால் மேலே இருப்பான், மேலே இருந்தால் கீழே இருப்பான், பக்கமே வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏதோ எதுக்கு வீணா இதெல்லாம் அப்படின்னு உங்களே மனசை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருவான். ஏன் போகிறான் அப்படின்னா அவனுக்கு இது ஒரே டார்ச்சர் பிடிச்ச கேஸுன்னு தெரியுது. அதனால் நீங்கள் அன்பாக பேசி, ராஜா, தங்கம், செல்லம் குட்டி அப்படி பேசி, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, யோசிச்சு பாருங்கள். அப்படி பேசி பாருங்க, அப்பா கட்டி பிடிச்சி உட்காந்து பேசிட்டுப்பான். எப்படி பேசிட்டுப்பான்? கட்டி பிடிச்சி உட்காந்து பேசிட்டுப்பான். அப்புறப்பா எப்படிப்பா அப்படின்னு கழுத்தோட கட்டி பிடிச்சி உட்காந்து பேசிட்டுப்பான். ஏன்? நீங்கள் உங்கள் அன்பை வெளியே காட்டும் போது. அதான் பாருங்க, விசுவாசிக்கு ஏன் அன்பை வெளியே, ஏன் அவங்க ஒழுங்காக கத்தரை பிடிக்கிறது இல்லை, ஏன் ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை? ஏன்னா இயேசுடைய அன்பை சபை உள்ள ஒரு ஊழிக்காரன் வெளியே காட்டாம எப்போ பார்த்தாலும் பிசாசுக்கு ஏஜென்ட் மாதிரி பாவி பாவின்னு சொல்லும் பொழுது விசுவாசிகள் முதலாவது கத்தரை வைப்பது இல்லை. அல்லேலூயா. நீ தேவனோடு பேசினியா? தினந்தோறும் எவ்வளவு நேரம் பேசினாய், எத்தனை நேரம் ஜெபிச்சாய், அப்படி போனாய் இப்படி போனாய், ஜெபிக்க முடியாதா அப்படி பசங்க யூடியூப்ல வர கேட்டு ஐயோ ஆமாண்டவரே அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகும்? உங்களைய அப்படியே இருதயத்தை கிழிச்சிருது. இதயத்தை என் பொண்ணு கிட்டத்தட்ட பேசி 2 வாரம் ஆச்சுன்னு வைங்களேன், அது என் பொண்ணு இல்லாமல் போயிருமா? அல்லேலூயா. என் கேள் சென்னையில் இருக்கிறா, அவள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அதனால் டெய்லி எங்கிட்ட பேசலாம், என்னை உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு ஹாஸ்டல் ஃபீஸோ புக் ஃபீஸோ சாப்பாடு ஃபீஸோ எதுவுமே நான் அனுப்ப மாட்டேன், உன் கை செலவு செய்ய மாட்டேன், எக்கிட்ட போ அப்படின்னு நான் சொல்லி விட்டுருவேனா? அல்லேலூயா.
விடவே மாட்டேன். அவ என்கிட்ட பேசாட்டினாலும் சரி, ஏதோ ஒர்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் பேசாதனால எனக்கு என் பிள்ளை இல்லைன்னு ஆக போகுது இல்லை. என் பிள்ளை பேசினாலும் பேசாவிட்டாலும் எல்லாம் என் பிள்ளை தான். சொன்னீங்க, ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் வேதத்தை வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் தேவனுடைய பிள்ளை தான். அதை மாற்றவே முடியாது. அது தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஜெபிக்கும் போது ஏன் உங்களுக்குள்ள இப்படி மனசு உள்ளுக்குள்ள ஏன் அப்படி உறுத்துது அப்படின்னா, நீ கேட்டு கேட்டு பழகிட்டீங்க. உள்ளுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும் அப்படி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு பழகிட்டீங்க பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, முதலாவது தேவனுக்கு தர உங்களால் என்ன செய்ய மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதலாவது ஏன் வைக்க முடியல, முதல்ல ஏன் தேவனுக்கு அன்பு செலுத்த முடியல? அதாவது முதல்ல எந்திரிச்சு முதல்ல ஜெபிக்கிறது ஓகே, ஆனால் அன்பு செலுத்த முதலாவது தேவனுக்கு இந்த அன்பு ஏன் கொட்ட முடியல? அதுனா என்ன காரணம்? பிசாசு உங்களுடைய மனதை வேற மாதிரி வச்சுட்டான். ஹல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு, ஆனபடினாலே அதனவனில் ஒரு 2 Corinthians 5:19 அதனவனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. பாவத்தை எண்ணாது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் அவர் நினைச்சாரு, தமக்கு ஒப்புரவாக்கிட்டார். அப்போ யார் அந்த உலகத்தார்? யார் இந்த உலகத்தார் சொல்லுங்க? ஏத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த கடைக்காரன், பக்கத்து கடைக்காரன், ரட்சிக்கப்படாதவங்க, தேவனை தெரியாதவங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இவங்களுடைய பாவத்தை அவர் செய்யல எண்ணாம கிறிஸ்துவுக்குள்ள அவர் ஒப்புரவாக்கிட்டாராம். அவன் என்ன செய்யறான்? வேற மாதிரி இருக்கிறான். அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் வேற மாதிரி ஆயிட்டான். வேற மாதிரி புரோக மாதிரி அவன் வேற மாதிரி புரோவாயிட்டான். ஆனா அங்க சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் அவர் நினைச்சிட்டாராம், தம் ஒப்புரவாக்கிட்டாராம். அது எப்படி ஒப்புரவாக்க முடியும்? என்னங்க, அவரே கிறிஸ்துவுக்கு நினைச்சிட்டாராம். அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், பான்பராக்க போடுறான், சினிமா தேட்டே உட்காந்துருக்கிறான், என்னென்னமோ பண்றான், அவன் விக்கிரங்களை கும்பிட்றான், என்னமோ பண்றான். அவனை கிறிஸ்துவுக்குள் போட்டு உலகத்தோடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கு அவளை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் கிறிஸ்துக்கு அவளை தமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துக்கு அவர்களை ஒப்புரவாக்கு உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள முன்னூடி ஒப்புரவாக்கிட்டாரு. அவன் என்ன வேணா விக்கிரங்களை வணங்கலாம், பாவம் செய்ய என்ன வேணாம், அவன் கிறிஸ்துக்கு அவனை ஒப்புரவாக்கிட்டாரு. இந்த ஒப்புரவாக்கத்துடைய ஊழியத்தை எங்களுக்கு ஏன் கொடுத்துட்டாரு? கீழே வாசிங்க. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாக கிறிஸ்துவங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்ன சொல்றாரு பவுல்? ஐயா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ என்ன வேணா இருந்துக்கோ, ஆனா நீ யாருங்கிறது உனக்கு நான் சொல்லித்தரேன். நீ தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட மனுஷன். உனக்காக இயேசு சிலுவையிலே முன்கூட்டியே நீ பிறகு முன்பதாகவே 2000 வருஷம் முன்பதாகவே சிலுவையிலே உனக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. நீ அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டினா நீ என்ன செய்வ? ஆட்டோமேட்டிக்கா தேவனோட ஒப்புரவாகிருவேன், உன் பாவத்தை அவர் எண்ணுவதே கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன ஊழியத்தை? நீ அவங்ககிட்ட போய் நீ அது பண்ற, இது பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ண சொல்லி அவனுடைய நம்பிக்கையை பால் அடிக்கிற, அவனுடைய நம்பிக்கையை கெடுக்கிற, அந்த நம்பிக்கையை கேவலப்பாய் பேசுகிற அந்த ஊழியத்தை நமக்கு தரல. சொல்லுங்க, அவனுடைய நம்பிக்கையை கேவலமாக பேசுகிற ஊழியத்தை நமக்கு தரல. அதுக்கு பதிலாக அதை அவனுடைய சாப்டரை விட்டுட்டு உன்னைய இயேசுவின் மூலமாய் பிதாவோடு சிலுவையில் ஒப்புரவாக்கிட்டாரு. நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ வருத்தப்பட தேவையில்லை, நீ உன்னுடைய ஜீவிதத்தில் வியாதி இருக்க முடியாது, வேலை இருக்க முடியாது. நீ மேலே வரும்படி இயேசு உனக்காக சிலுவையில் தொங்கிட்டாரு. நீ கவலைப்படாத, இயேசு ஏற்றுக்கொள்கிற அந்த ஊழியத்தை பவுலுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பவுல் சொல்றார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம், அந்த ஊழியம் தான். இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள முதல்ல கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க வைக்க
அப்போ ஒரு புறஜாதி மக்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யும் பொழுது நமக்கு அதை விட அதிகமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா எனக்கு உங்களுக்கு செஞ்சிட்டார். எப்படி என்னை அவர் நீதிமானாய் பரிசுத்தமானாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். ஆமென். இந்த மாதிரி எண்ணங்களை அடிக்கடி உங்களுடைய ஜீவிதத்தை சொல்லதான் நீங்க முதலாவது எடுத்து வைக்க முடியும். எப்படிங்க வேணும்? முதலாவது ஃபர்ஸ்ட் இங்க என்ன போட்டிருக்கு? முதலாவது. அடுத்த பகுதி சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை? உங்களுடைய இருதய பிரச்சனை. முதல்ல என்ன பிரச்சனை? முதல்ல எதை வைக்க வேணும்னு தெரியாத பிரச்சனை. இங்க இருதயத்தை முதல்ல எங்க வைக்கணும்னு தெரியாத பிரச்சனை. எங்க வைக்கணுங்க? உங்களுடைய இருதயத்தை. ஆமா. அப்ப இருதயம்னா நான் சொன்ன போன வாரம் சொன்ன பிரகாரம் இருதயம் என்னது? உங்களுடைய எண்ணம். சொல்லுங்க, உங்களுடைய எண்ணங்கள். ஆமா, உங்களுடைய எண்ணங்கள் தப்பான இடத்துல வச்சுட்டீங்கன்னா என்ன செய்ய முடியாது? தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. தேவராஜன் கிரி செய்ய உங்களுடைய எண்ணங்கள் தப்பான இடத்துல வச்சாச்சுன்னு வைங்களேன். நான் போன வாரம் சொன்னது போல உங்களுடைய எண்ணங்கள் வீட்டில் ஒரு கோடி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? இங்கே உக்காந்தாலும் உங்களுக்கு எண்ணம் அங்கே இருக்கும். அந்த ஒரு கோடி எடுத்து பேக்கில் போட்டு பெட்டில் போட்டு இங்கே கொண்டு வச்சா கூட, இங்கே கொண்டு சர்ச்சில் வச்சா கூட அந்த சேருக்கீழே தான் உங்கள் மனசு இருக்கும். தூக்கி பெற போகிறாங்கன்னா பக்கத்தில் ஆள் நல்லா பார்த்துக்கணும். அழுவலி டக்குன்னு பெயர் போகிறாங்க பக்கத்து ஆள் நல்லா எடுத்து இங்கே வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வந்தாலும் எங்கே இருக்கும்? அந்த எண்ணம் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அப்போ உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணங்கள் மிக முக்கியமான காரியம். சிலவங்களுடைய எண்ணங்கள் இல்லை பாருங்க. அவங்களுடைய எண்ணங்கள் வேற வேற இருக்குது. என்ன எண்ணம்? முதலாவது கத்திர இடத்துல வைக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க என்ன செய்றாங்க? விட்டு அடிச்சிட்டாங்க. முதல்ல அவங்க சொல்றாரு, எங்க வீட்டுக்காரர் லீவுங்களா, நான் அன்னைக்கு சர்ச்சைக்கு வரலைங்க. ஐயோ, முதல்ல யார் வச்சுட்டாங்க? யார? வீட்டு வச்சுட்டாங்க முதல்ல. அதனால நான் சர்ச்சைக்கு வர முடியலைங்க. இன்னைக்கு ஏன் பையனுக்கு வரல? இன்னைக்கு பையன் வந்துட்டாங்க சர்ச்சைக்கு. முதல்ல யார் வச்சுட்டாங்க? பையனை வச்சுட்டாங்க. முதல்ல பொண்ணை வைக்கிறது, பையனை வைக்கிறது, வீட்டுக்காரை வைக்கிறது எல்லாம் வச்சுட்டு அப்புறம் சர்ச்சைக்கு ஓப்பி அடிச்சிடுறது. ஹல்லேலூயா. ஆமே. பையன் வந்தா, பிள்ளை வந்தா, வேலை வந்தா. இன்னைக்கு ஏன் வரல? பயங்கர வேலைங்க, இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்க. வேலை வந்தா ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துருச்சு. இன்னைக்கு போனோம்னா அங்கே இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க பாஸ்டர், ஒரு போனால் 2000 சம்பாதிச்சிடலாம். வேலை வந்தா எல்லாத்தையும் ஏதாச்சும் வந்தா கத்தர 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தள்ளிடுறது. அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்லி ஜெபிக்கிறது. அதுக்கப்புறம் கத்தர் இவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறது. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் ஆழமான பிரச்சனைங்க. இது மேலோட்டமான காரியம் கிடையாது. முதலாவது உங்களுடைய இருதயம் சரியில்லை, உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. ஏன் மனுஷன் வாழ்க்கையை எப்படி இருக்குது? ஏன் கஷ்டப்பட்டுக்கிறான்? அவன் எண்ணங்கள் சரியில்லை. அவன் எண்ணத்தை வேற விதத்தில் வச்சுட்டான். அது மட்டும் இல்லை, அதே அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண் பாருங்க, கண்ணுனா என்ன? உங்களுடைய பார்வை. உங்களுடைய இந்த கண்ணில், இந்த கண் நான் சொல்ல வரல. கண்ணுனா என்ன? புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், புரிந்து கொள்ளுகிற அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு. சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு கெட்டுச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போச்சு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன செய்யல, இந்த சத்தியம் என்ன என்பதை சரியான புரிந்து கொள்ளாதனால எதையோ சத்தியம் நினைச்சுறாங்க. போவதனால வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுச்சு. தெளிவாக உண்மையை புரிந்து கொள்ளவில்லை, தெளிவாக என்ன காரியம் என்பதை அவங்க அந்த காரியத்தை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு ஒரு காரியத்தை அவங்களுக்கு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. பணம்னா என்ன, வேலைன்னா என்ன, திருமணம்னா என்ன, குடும்பம்னா என்ன என்பது அவங்க அந்த புரிந்து கொள்ளவில்லை. அவங்க பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்குது.
நீங்கள் யார் என்று தெளிவாக பார்க்குறீங்களோ, செய்கிற வேலையை தெளிவாக பார்க்க முடியுமா உங்களால்? நீங்கள் உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்குதா? நீங்கள் யார் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்களா? செய்கிற வேலை என்னன்னு சொல்லி தெளிவாக பார்க்க முடியுதா? ஏன்னா நீங்கள் யார் என்பது நீங்கள் தெளிவாக தெரியவில்லை என்றால், முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியனாலே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுதுங்க, தாறுமாறாக போயிடும். கையின் பிரயாசத்தை என்ன என்று உங்களுக்கு தெளிவாக புரியணும். கையின் பிரயாசம்னா என்ன, பிள்ளைகள்லாம் என்ன, புருஷனா என்ன, மனைவினா என்ன, திருமணம்னா என்ன, சபைனா என்ன, ரட்சிப்புனா என்ன, பாவனா என்ன, இதெல்லாம் நீங்கள் சரியான காரியத்தை புரிந்து கொண்டு விலகி கொண்டால் மட்டும்தான் தெளிவாக இருக்கும். இல்லைன்னா கண் கோளாறு, இல்லைன்னா கேளுங்க கண்ணா, இந்த கண் புரிந்து கொள்ள தவறிட்டீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னா வாழ்க்கையே தாரமரா போயிடுச்சு. அதான் ஆண்டு சொல்றாரு, இந்த முதலாவது வைக்கல, இது என்ன செய்யல, அவங்க எண்ணங்கள் சரிப்பட்டு வரல. மூணாவது காரியம் என்ன சரிப்பட்டு வரல, உங்களுடைய கண், அவங்களுடைய புரிந்து கொள்வது. அப்போ மனுஷன் செய்யணும், முழுசா மாறணும். அவன் ஃபஸ்ட்டு பிறந்ததெல்லாம் அவன் கேன்சல் பண்ணி மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதன் அவன் மாறணும். அப்போது ஒரு வீட்டில் திருமணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படிங்க, திருமணம்னா என்ன அப்படின்னா சில வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு திருமணம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க, கல்யாணத்தை முடிக்கணும், கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சண்டையை தீக்கணும். அல்லேலூயா. ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க கேட்டு பாருங்கள், பக்கத்தில் தெரியாது. எதுக்காக கல்யாணம் பண்ணி கேட்டு பாருங்கள், தெரியாது. ஏன் கல்யாணம் பண்ணுறோம், எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம், எதுக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம், எதுக்காக திருமணம், எதுக்காக இந்த குடும்பம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கட்டி வச்சுட்டாங்க, என்னென்ன செய்கிறது, கட்டி வச்சாச்சு, அதனால் கட்டி இழுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க. கட்டி வச்சுதான் கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். கல்யாணம் ஒருத்தர் சொல்கிற திருமணம்னா அவங்களுக்கு வேறு விதத்தில் புரிஞ்சுட்டாங்க. பாருங்கள், கல்யாணம் என்னன்னு தெரிய மாட்டேன். கல்யாணம் என்னன்னே தெரியாத ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒரு கல்யாணம் பிடிச்சி வச்சு பாருங்களேன், அங்கே சண்டையாகவே இருக்கும். அங்கே அதாவது மனைவினா யார், புருஷனா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. மனைவினா எப்படிப்பட்டவள், மனைவி எப்படிப்பட்ட மனைவிக்கு நமக்கு வேணும், எப்படிப்பட்ட புருஷன் நமக்கு வேணும் அப்படின்னா, ஒருவேளை தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்காச்சும் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படணும், அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். ஒரு மனைவி அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹேபிட் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு மனைவியுடைய ஹேபிட்டு, முதல் காரியம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி பேசிட்டுப்பாங்க, நைன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வண்டியில் கூட்டு வாங்க, ஒரு 2 வீலர் கூட்டு போக பாருங்கள், வண்டியில் கூட்டு போயிருப்பாருங்க. எந்த மனைவியாச்சும் வண்டியில் போக சும்மா இருக்கா? சும்மா இருக்காது. பாருங்க எப்படி போகிறா பாருங்க, இப்படியே போகிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. ரோட்டில் போகிறவளை கரைச்சி கூட்டுவாங்க. சரிங்களா? எவனாச்சும் வண்டியில் விட்டானா, வண்டி ஓட்ட தெரியாம பாரு, நான் இவர் போயிட்டுருப்பாரு, அந்த மாதிரி பின்னாடி ஒவ்வொருத்தன் ஓட்டுறான் பாருங்க அவன் அப்படின்னு திட்டுவாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் மனைவியை வண்டியில் கூட்டு போகும்போது பேசாமல் கூட்டு போயிருப்பாருங்க, முடியவே முடியாது. ஆமாம், அப்படி போனால் காரில் போட்டால் கூட வந்து உள்ள எருமாடுமாங்க. இவர் கார் விட்டுருப்பார், வந்து விடுறான் பாருங்க, எருமை அப்படிம்பாங்க. அப்புறம் பேசிட்டு வரும்போது நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, என்ன பேசிக்க, இவர் வண்டி ஓட்டிருக்கிறாரு, அவர் எப்படி பேச முடியும்? ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க கிச்சனை செஞ்சுக்கிட்டே இப்படி ஃபோனை வச்சுட்டு என்ன செய்வாங்க, உப்பு போட்டாச்சு, ஆயிட்டியா அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு மனைவி 2 வேலை செய்ய முடியும். ஒரு மனைவி என்ன செய்ய முடியும், பெண்கள் எப்போதுமே காதில் பேசிட்டு செய்ய முடியும், கையிலையும் செய்ய முடியும். ஆண்கள் அப்படி இல்லை, ஒரு வேலை தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்த வேலை போனால் அவன் அங்கே மேட்டம் முடிஞ்சு, அடுத்த வேலை கவனம் செலுத்தினானா அந்த வேலை கோய்ந்தா முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஆண்கள் வந்து ஒரு வேலை தான் செய்ய முடியும், வண்டி ஓட்ட முடியும். பேசணும் டப்புன்னு குழி கொடுப்பாங்க, குளிக்க. அப்போ நீ பேசிக்கும் போது பதில் சொல்லும் போது உள்ளுக்குள்ள குளிக்கல மட்டும் விழுந்து போச்சு. பார்த்து ஓட்ட தெரியாதா? இது வேற திட்டு பின்னாடி இருந்து, பேசாமல் பாரு, உங்கள் அப்பா வண்டி ஓட்டிருக்கிறாரு. சரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார் ஓட்டும் போது அடிக்கடி பேசாமல் பாரு, உங்கள் அப்பா வண்டி ஓட்டிருக்க, பேசி ஏன்னா குளிக்கல 2 தட்டு பிள்ளை விட்டு எடுத்தா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஏன்னா இவருக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும், இவருக்கு
ஒரு ஆம்பளை அப்படின்னா ஒரு ஜென்ஸ்னா என்னன்னா இவருக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும், 2 வேலை செய்ய முடியும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. ஃபோன் பேசிக்கிட்டே உப்பு போடுவாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே கிண்டிடுவாங்க. 2 வேலையும் ஒன்றா செய்ய முடியும், அவங்க செய்ய முடியும். ஆமாம், இங்கே அப்படி சட்னி ஆகிட்டு இருப்பாங்க, தோசை திருப்பி இருப்பாங்க, சட்டக்கரை ஆகிட்டு இருக்கு, மிக்ஸி ஆகிட்டு தோசை டக்குன்னு இருப்பாங்க. இப்படி பார்த்துருக்கீங்களா? 2 வேலைங்க சட்னி ஆகும், தோசை ஆகும், அங்கே காப்பி ஆகிட்டு இருக்கும், சுடுதண்ணி ஆகிட்டு இருக்கும், எல்லாம் ஸ்டவ் இருந்தால் போட்டால் கட்டக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கத்தர் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியாமல் கல்யாணம் முடிச்சுக்கிறது, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே சண்டையாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்படி சிஸ்டமே அப்படி தான். அவங்க சிஸ்டம் ஒரே அந்த சிஸ்டம் வந்து எப்பொழுதும் ஒரு நிமிஷம் பேச ஆரம்பிக்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பார்க்குற பார்வை புரியுறதில்ல, பார்க்க பார்வை புரியுறதில்ல. ஆமாம், ஆண்கள் எப்படி ஜென்ஸ் எப்படி அப்படின்னா ரொம்ப மனசு சோர்வாக இருந்தால், மனசு சோறாக இருந்தால் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு டிப்ரெஷன் எப்படிங்க, அவங்களுக்கு மனசு சோறு இருந்தால் அதிகம் பேச ஆரம்பிப்பாங்க, பேசுறதை விட அதிகம் பேசிட்டு இருப்பாங்க. அதில் வேறு நம்மக்கிட்ட ஏன் பேச மாட்டேறீங்க, என்னாச்சு உம்முன்னு இருக்கீங்க. ஏன்னா அவர் மனசு சோர்வாக இருக்கிறாரு, ஏதோ பிரச்சனை, அது பிரச்சனை அவர் யோசிப்பார். இவங்க சிவாங்க வந்து உக்காந்துட்டு யோசிக்க விட மாட்டாங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரு மாதிரி மூஞ்சி போகுது, எங்கே வங்கிங்க பார்த்து என்ன சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவரே அது சொல்லக்கூடாது உக்காந்துருக்கிறாரு. சொன்னா ரொம்ப பிரச்சனையாக உக்காந்துருக்கிறாரு. அதை போட்டு நம்ம வந்து சொல்லுங்க கிண்டி விட்டு டாப்னு சொன்னால் வெடிச்சுறாங்க, ஒரே சண்டை, நேரம் இங்கே வந்துடும் பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா மனைவிக்கு தெரியல புருஷன் எப்படிப்பட்ட ஆள். ஒரு ஜென்ஸ் வந்து பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப எங்கோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஐயோ யோசிக்கிறாங்க, தன்னை போல் வாய் திறப்பாங்க அப்படிங்கிற காரியம் சொல்லித்தரதில்லை. இவங்களுக்கு இவங்க மென்டாலிட்டினா இவங்கள மாதிரியே அவரு இருக்கணும். ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் அமைதியானவர், இவங்க லப்பலப்பன்னு கத்துறவங்க. அப்போ தான் வண்டி ஓடும். பல் சக்கரம் பாருங்க, பல் சக்கரம் எப்படி இருக்கும், எல்லாம் ஒரே சக்கரமாக இருந்தால் வண்டி ஓடுமா? இங்கே மேடும் பள்ளம் மேடும் பள்ளமாக இருக்கும், ஒன்று பள்ளம் மேடும். அப்போ 2 வைக்கும் போது இப்படி சுற்றும் போது என்ன செய்யும், வாட்சே பாருங்க, 2 மூணு கழட்டி பார்த்து 2 இருக்கும், 2 சக்கரம் இருக்கும், அதனால தான் வாட்ச் ஓடும். உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தருக்குன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் இப்படி இருந்தால் ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஒருத்தர் என்னை மாதிரியே அவருக்குன்னு அவங்களே மாதிரி இருந்தால் அப்புறம் வண்டி ஓடாது, முள் சக்கரம் போடாது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடும் வண்டி. இந்த முள் கையெழுத்து உங்களே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் இன்னொரு மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ இவர் என்ன செய்யணும், வீட்டுக்காரரு அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள இந்த சிஸ்டமே இப்படி தான் இவங்க சிஸ்டம். ஆமாம். 2வது பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, இந்த லேடிஸ் இந்த மனைவி பாருங்க ரொம்ப ஏமாந்தாங்க, அது பைபிளே தெரியுது பாருங்க. ஆமாம், நேராக பவள அந்த ஆதாம் ஏவாள் வந்தோடனே ஏவாள் கிட்ட போய் என்ன செய்யறான், நேராக ஏன் அவங்ககிட்ட போல, ஆதாம் தான் அங்கே இருந்தார், ஆதாமும் தோட்டத்தில் இருந்தார், அங்கே போகல, நேரம் எங்கே போயிட்டான் அவன், ஏவாள்கிட்ட போய் இங்கே பாரு, தீபாவளி வந்து சாரி பாரு எப்படி இருக்குது பாரு, தீபாவளி சாரி எப்படி இருக்குது பாரு, இதை வாங்கு, மீஷோவில் வாங்கு, அமேசான்லாம் வாங்கு, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குமா, எங்கள் டாக்குன்னு வாங்கிடுவாங்க, ஒரே போடு. ஏமாந்தாள். அதுக்கப்புறம் வந்தால் இங்கே சரி ஒரே கோடு கூட இருக்கும், ஒன்றுமே இல்லை, என்னங்க இப்படி ஆர்டர் போட்டு இப்படி ஆகிப்போச்சு, நீ ஏமாந்தாள். அல்லேலூயா. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸு பெண்கள் எப்பொழுதும் ரொம்ப ஏமாந்தவங்க, ரொம்ப விவரமானவங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கனா முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு உலகத்தில் யாரும் என்ன அப்படி சொல்லவே இல்லை, இவன் சொல்லிட்டானா உடனே ஐ லவ் யூன்றுவாங்க டக்குன்னு. உடனே ஈஸியாக சொல்லலாம், ஈஸியாக ஏமாத்திடலாம். என்ன ஏமாத்துறது எப்படி, ஒரே ஒரு வார்த்தை, நீ உலகத்தில் ரொம்ப அழகா, அந்த அம்மா இருந்தாலும் உலகத்திலே ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா இவனை நினச்சி அப்படியே ஏன்னா அந்த அம்மாவுக்கு யாருமே சொல்லலை, அதான் உண்மையும் கூட, நம்ம அழகுலன்னு தெரியும். அதனால் இவன் ஏதோ ஒன்று நினச்சிட்டு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு அவன் சொல்லிட்டேன், என்னை பார்த்து ரொம்ப அழகுன்ட்டான், அதனால் நான் வந்து காதலில் விழுந்துறேன். ஈஸியாக ஏமாற்றலாம், ஏமாத்த 2 செகண்ட் போதும், ஒரு வார்த்தையில் ஏமாத்திடலாம். அல்லேலூயா. ஆண்கள் அப்படி இல்லை, புருஷன் அப்படி இல்லை.
புருஷன் எப்படி அப்படின்னா ஆதாம் நினைச்சிருக்கிறான். உள்ளுக்குள்ளே வந்து அந்த கனி சாப்பிட்டோன்னே, சரி கனி சாப்பிட்டாச்சே சரின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்யணும், நீ சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூடாது சொன்னாரே, ஏன் சாப்பிட்ட, வேணாம் நான் சாப்பிட முடியாது அப்படின்னு மறுக்கிற ஆள் இவன் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், மறுக்க தெரியாது. இவருக்கு என்னன்னா, சாப்பிட்டுட்டியா, அது பேச்சே கிடையாது. ஒரு கடி அங்கே கிடைச்சோன்னா அடுத்த கடி இவர் வாங்கி கிடைக்கிறாரு. என்ன கொடுத்தாவ, ஏது கொடுத்தா ஒன்றும் தெரியும், அப்படியே வச்சுட்டு போட்டு வாங்கி உள்ளுக்குள்ள அடித்த மாதிரி அவன் பாட்டு சரி நான் வாங்கி பழத்தையும் சாப்பிட்டேன். ஏன்? ஆண்களுக்கு மறுக்க தெரியாது, நோன்னு சொல்ல முடியாது. எப்படிங்க? சீக்கிரம் நோன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்காக்கிட்டையும் தலையாட்டிக்குவாங்க, தங்கச்சிக்கிட்டையும் அம்பாட்டையும் எல்லாத்தையும் தலையாட்டிக்குவாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா புரியலீங்களா? இங்கே பண்ணீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டையும் மாமியார்கிட்டையும் தலையாட்டிக்குவாங்க, இங்கே மனைவிக்கிட்டையும் தலையாட்டிக்குவாங்க. இங்கே வந்து மனைவி, இங்கே அவங்க அம்மாட்டையும் தலையாட்டிக்குவாங்க, மனைவி நோன்னு சொல்ல மாட்டாங்க. நோன்னு சொல்லாமே. ஆமாம், அது நம்ம மக்களுக்கு அவங்க நியாயமாக பேசணும்ல, தெளிவாக பேசணும்ல, நல்ல நீங்கள் தான் கரெக்டாக பேசணும்ல அப்படின்னா இவர் பேச மாட்டார். அல்லேலூயா. ஆதாமுக்கே பேச தெரியல பாருங்க. அப்பமே நோன்னு சொல்ல தெரியல, தலையாட்டிக்கிட்டான். ஆண்டரை குட்டியும் தலையாட்டிக்கிட்டான். சரி ஆண்டவரை சாப்பிட மாட்டேன், இங்கே வந்து கொடுத்தோன்னே இங்கேயும் சாப்பிட்டு தலையாட்டிக்கிட்டான். சரி சாப்பிடு அப்படின்னு ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு, இதுதான் சிஸ்டம். இதை நினச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்க, அவர் அவங்க அப்பா அவங்க அம்மா பேச்சே கேட்குறாருங்க பாஸ்டர் அப்படின்னா அப்படி தான் கேட்பாரு. அல்லேலூயா. அவங்க அம்மா இருக்குமே அம்மா பேச்சு கேட்பாரு, தனியாக வந்தீங்கன்னா உங்கள் பேச்சு கேட்பாரு. அடுத்தது அதுக்கப்புறம் அவங்க அக்கா, அப்புறம் அவங்க அக்கா பேச்சு, எல்லா பேச்சும் கேட்குறாங்க தான் ஆம்பளை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை புரிஞ்சுக்கணும். இதை யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க பேச்சு கேட்டிருப்பாங்க. அவங்க க்ளோஸ் இல்லைன்னா அடுத்த ஆள் க்ளோஸாக அவங்க பேச்சு கேட்பாங்க. ஆமென். இதெல்லாம் பார்வை, அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை பாருங்க. இது தெரியாதனால தான் பிரச்சனை. இது தெரியாதனால தான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க அப்போ என்ன செய்யணும், இதுக்கு என்ன, இது எப்படி தீர்வு பண்ணணும்? அப்போ இதுக்கு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்றாரு, எதோ முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வெயி. யாரை வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல வெயி. அல்லேலூயா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை எப்படிப்பா தீர்க்கிறது? அவங்க வந்து வேற விதத்துல விட்டுருக்காங்க, இவங்க இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்து எப்படி பிரச்சனை தீர்க்கிறது? ரெண்டு பேர்த்துக்கும் பைபிளை கொண்டு வந்து பிரச்சனையை தீர்க்கத்தக்கதான பைபிளுக்குள்ள வாக, வேத வார்த்தைக்குள்ள வாக, வசனத்தை படி ரெண்டு பேரும் பேசுங்க. உன் பிரச்சனை வந்தா இங்க வார்த்தையை சொல்லுங்க, உன் பிரச்சனை வந்தா இங்க வார்த்தை சொல்லுங்க. ரெண்டு பேர்த்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் வாழ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். ஹல்லேலூயா. புரியுதா புரியலைங்களா? ஆமென். ஆமென். அது மட்டும் இல்லை, மனைவி என்பவள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு பவர் அவங்ககிட்ட இருக்கு. எப்படி இருக்குங்க? என்ன பவர் இருக்குது? மெயின்டெனன்ஸ் பவர், மேனேஜ்மெண்ட் பவர். சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கு. நீதிமொழி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். இது தெரியாதனால தான் எல்லா பக்கம் என்ன செய்யுங்க பிரச்சனை. புரியுங்க? பிரச்சனை. நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11:10 குணசான ஸ்திரியை கண்டுபிடிப்பது யார்? அவருடைய விலையை முத்திலே பார்க்கலும் உயர்ந்தது அவள். புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அவள் யாருக்கா? பிசினஸ் மைண்ட். சொல்லுங்க. ஆமா, பெண்களுக்கு அதிக பிசினஸ் மைண்ட் இருக்கும் உங்களை விட. ஆமே.
வியாபார கற்பலை போட்டிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமும் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். போதும் சொல்றாரு. அவ எப்பொழுது எப்படி இருக்கா பாருங்க. பிசினஸ் மேனேஜர் சொல்லுங்க, மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க. மணி மேனேஜ்மெண்ட். உங்க பணத்தை எல்லாம் உங்க மனைவிட்ட கொடுத்து பாருங்களேன். ஹல்லேலூயா. கடைசியில் செலவுக்கு நீங்க கஷ்டப்படும் போது செலவுக்கு அங்கிருந்து வாங்கிக்கலாம். ஆமே. உங்கள் பணமெல்லாம் மனைவிகளை கொடுத்து செலவுக்கு பாருங்க, சரிங்களா? எல்லாம் அவங்க தாங்க தக்காளிக்கு வெங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் உங்களுக்கு கஷ்டப்படும் போது எல்லாம் முடிஞ்சு இன்னும் தெரியலையே இருங்க அப்படின்னு ஒரு கடுகு டப்பா திறப்பாங்க பாருங்க, அங்கே 2000 இருக்கும். சரிங்களா? கடுகு டப்பாவில் 2000, அஞ்சரைப்பட்டில் ஒரு 4000, அரிசி மூட்டை பக்கம் ஒரு 2-3000 இப்படி அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க. அங்கங்கே கிச்சன் முழுக்க அங்கங்கே ஒரே பதுக்கலாகவே இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு பதுக்கலாக இருக்கும். ஆமாம். ஏன்? முழுக்க அவங்களுக்கு மணி மேனேஜர் அவங்களுக்கு தெரியும். நமக்கு அது தெரியுதில்லை. ஆமாம். மணி மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு தரக்கூடாது, நம்ம கையிலே வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறனால தான் அப்போ போய்க்கு நமக்கு என்ன செய்யலை, கொஞ்சம் கஷ்டமாயிடுது. மணி எல்லாம் அவங்க கையில் கொடுத்து பாருங்க. உங்கள் பணம், உங்கள் ஆஸ்தி, உங்களுடைய சொத்து கித்து எல்லாமே அவங்க பேரில். இதில் கவர்மெண்ட் கூட என்ன செய்யுதுங்க, பெண்கள் பேரில் தான் சொத்து வாங்கினா அதிக சலுகை தருது. ஏன்? பெண்களால் மணி மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக பண்ண முடியும், அதை ஆண்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்களுக்கு ஐயோ என்னமோ உங்கள் பொண்டாட்டி தான், வேற ஒருத்தர் பக்கத்தில் கேட்டு தலை சொல்ல, உங்கள் பொண்டாட்டிகிட்ட கையில் கொடுங்க ஐயா, முழு பணத்து கையில் கொடுங்க, முழு சம்பாத்தி கையில் கொடுங்க, அங்கிருந்து செலவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த செலவு கேட்டு வாங்க, ஒன்றும் தப்புன்னு இல்லையே. அல்லேலூயா. அப்படி வாங்கி பழகுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் லம்ப் அவங்க வச்சுருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்கே மிக முக்கியமானது. ஆமென். அப்போ திருமணம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இரு மனங்கள் ஒன்றாவது தான் திருமணம் சொல்கிறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், இரு மனங்கள் ஒன்றாவது திருமணம் கிடையாது, இரு குடும்பம் ஒன்றாவது திருமணம். சொல்லுங்கள், இரு குடும்பம் ஒன்றாகுது. ஆமாம், இந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒன்றாகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்கணும், மனைவியோட குடும்பத்தை புருஷன் தன்னுடைய குடும்பமாக பார்க்கணும். அந்த இவங்க குடும்பம் இவங்க குடும்பம் அப்படி தான் ஒன்றாகுது. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். புருஷன் குடும்பத்தை வந்து வேற மாதிரியும், தான் குடும்பத்தை இன்னொரு மாதிரியும், அவங்க அது மாதிரி புருஷன் வந்து அவங்க குடும்பத்தை இன்னொரு மாதிரியும், மனைவி குடும்பத்தை இன்னொரு மாதிரியும் நடத்துகிற போக்கு தான் கண் சரியில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு சரியில்லை. கண், ஆமாம், அது வாழ்க்கை முழுக்க கெட்டுறது. வாழ்க்கை முழுக்க கெட்டு போயிடுது. புருஷனுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பம், மனைவியுடைய குடும்பம் அது புருஷனுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் வச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இதான் போட்டிருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் என்ன இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாகவே போயிடுச்சு. ஹல்லேலூயா. சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 முன்னாடி 24 வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். புருஷன் நினைச்சிருப்பான் தன் மனைவியும் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட, சத்தமா சொல்லுங்க, புருஷன் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். திரிமாசிங்க, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு. இதை யாருக்கு தெரியும் பாட்டுக்கு பாருங்க. கல்யாணம் முடிச்சானா மனைவி பேச்சா கேட்குறான். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தாங்க. கல்யாணம் என்னைக்கு முடிச்சானோ இல்லையோ மனைவி பேச்சு பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்டாட்டிருக்குங்க இவன். பைபிளில் தான் போட்டிருக்கு. இது நிமித்தம்
புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு யாரோடு இருப்பான்? மனைவியோடு தான் கேட்பான். மனைவி பேச்சு தான் புருஷன் கேட்க முடியும். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு கீழே இருப்பான். ஆதாமும் அவர்கள் அதுக்குள்ள கீழே போகக்கூடாது. எப்படிங்க? அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாம்சம்னா என்னத்தம்? புருஷனுடைய வீடு தான் வீடு நினைக்கிற மனைவி தான் பாக்கியவாள். அவ தான் நீதி 31 வர குணசாலியான ஸ்திரீ. யாரு? புருஷனுடைய அப்பா அம்மா, புருஷனு சார்ந்த பிள்ளைகள், புருஷனுக்கு கூட பிறந்தவங்க, புருஷன் வீட்டுக்காரங்களாம் யார் வீடு? தான் வீடுன்னு நினைக்கிறவங்க தான் என்னாச்சுங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் இவங்க? அது வேற வீடு, இது ஏன் வீடு. தப்பு. அது அது மென்டலான ஸ்திரீ, கொஞ்சம் புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதே போல மனைவியுடைய வீடு தான் வீடுன்னு நினைக்கிறவர்கள் தான் ஒழுங்கான புத்தியுள்ள வேகமான கணவன் புருஷன். இல்லாட்டினா அவர் மென்டல், ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மனைவியுடைய வீடு யார் வீடுன்னு நினைக்கணும். ஆமாம், பாருங்க, லீவ் விட்டா மனைவி கிட்டே போயிடுவான். மனைவி தான் போக முடியும். உங்க வீட்டு இத்தனைக்கு தான் இருந்தான்ல. லீவ் விட்டா போதும், மனைவி வீட்டுக்கு போயிடுவான், மனைவி வீட்டுக்கு போயிடுவான். அப்படிதான் போவான். பைபிளில் போட்டிருக்கு. உங்களுக்கு ஏன் எரியுது? ஹல்லேலூயா. அவன் புருஷனோட, அவன் பொண்டாட்டியோட அவன் போறான் வீட்டுக்கு. உங்களுக்கு ஏன்பா? உங்களுக்கு அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் போட்டிருக்கு. மனைவி வீட்டுக்கு தான் போவான். லீவ் விட்டா மனைவி கூட தான் இருப்பான். இன்னும் இந்த வார்த்தையை நான் திருமணமானோடனே எனக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தது. அவர் அப்படிதான் இருக்குது பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தாப்படி தாயை விட்டு மனைவியோடே. அப்படின்னா கல்யாணம் முடிச்ச அடுத்த நாளுக்கே என்னையும் எஸ்திரியும் தனி வீடு எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வச்சுட்டாங்க. ஹலோ, எத்தனை நாளுங்க? அடுத்த நாளே வச்சுட்டாங்க, தனி வீடு வச்சுட்டாங்க. அங்கே ரூல்ஸ், ஜெம்ஸில் ரூல்ஸ், அகஸ்டன்கிட்ட ரூல்ஸ். ஆமாம், யாரும் கல்யாணம் முடித்தா வீட்டில் அவங்க அடுத்த நாள் தனி வீடு வச்சிடணும். இதெல்லாம் நான் நல்லா இருக்க காரணம் இதுதான். கல்யாணம் முடிச்சு எல்லாம் இங்கே வச்சுக்கிறது, பக்கத்தில் எல்லாத்தையும் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் அவனுக்கு தெரியாதுங்க பாஸ்டர்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தலைவலி தான். ஏன்? முதல்ல பண்ண தப்பத்தீங்களா? எப்படிங்க? கல்யாணம் பண்ண முதல்ல பண்ணியிருக்கணும். எப்படிங்க? இதெல்லாம் எப்போ பாடிருக்கணும்? கல்யாணம் பண்ண போது. இப்போ போயிடலாம், பண்ண முடியாது. இப்போ பண்ணிங்கன்னா அது ஆகாது. ஹல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு, இது நிமித்தம் புருஷன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடே. ஆமாம், அப்போ விட்டு பிரிந்து அவங்களோட பிரிந்து தனி வீடு தனி குடித்தனும். அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் திருமணம்னா என்னன்னு தெரியாதபடி, இதெல்லாம் சொல்லித்தராதபடி வச்சனால தான் இங்கே பிரச்சனை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மேலே போட்டிருக்கு, தேவனாய் கர்த்தர் 22ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் தன் மனுஷனை எடுத்து விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தாள். அப்பொழுது ஆதாம் இவளின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமா இருக்கா, இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் அவ பேர் என்ன? தமிழில் மேன், சாரி இங்கிலீஷில் மேன், இங்கிலீஷில் உமன். சொல்லுங்க, உமன். அப்படின்னா அர்த்தம் அவளும் மேன் தான். ஆனால் அவளுக்கு என்ன இருக்குது? இருக்கு. அப்படி அவள்கிட்ட இருக்கு. அந்த அப்படின்னாலே என்ன? உள்ளுக்குள்ள யூட்ரஸ் இருக்குது, கர்ப்பம் இருக்குது. அதனால தான் அவளும் மேன் தான். அவளும் யாரு? ஆண் தான். அவளும் ஆண் தான். ஆனால் உள்ளுக்குள்ள கர்ப்பம் இருக்குங்காட்டி அவளுக்கு வேறு மனுஷன் மனுஷி அப்படின்னா அவளும் ஒரு ஆண் என்பதை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க மனைவியும் ஒரு ஆண் தான். அவங்க நான் தான் ஆம்பளை இல்லை, அவங்களும் ஆம்பளை தான். அவங்க எப்போ ஆம்பளைங்கிறத சண்டை வரும்போது தெரியும் உங்களுக்கு. அடே அப்பா, இவளுக்குள்ள இப்படியே ஒரு ராட்சச்சிருக்குன்னு பார்த்துல பாஸ்ட் அடி பின்னிட்டா பாருங்க, பின்னங்கால படுற அடிக்க விட்டு கேட்டு விட்டு ஓடி போனேன். அவளும் ஆண், அவளும் ஒரு ஆண்கிறது நேரம் வரும்போது தெரியும், அடி பின்னும் போது தெரியும்.
அல்லேலூயா. ஆமென். பொறுத்து போங்க, எடுத்து சிவாவை எடுத்து அடி பிட்டல், ஐயோ பட்டா பட்டன் இருந்தது. பார்த்தீங்களா, தூங்கும் போது களை தூக்கி போட்டு கணவனை மனைவி கொலை பண்ணாள் அம்மிக்கல்லில். அவளும் ஆண்தான். அல்லேலூயா. தலை மேலே வைத்து அம்மிக்கல்லை போட்டு உடைத்து கொலை பண்ணிட்டாள். பைபிளுங்க சரி, பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா? பேப்பரில் பார்க்குறோம். அவள் மனுஷன் அவளும் ஒரு ஆண் தாங்கிறாங்க. இங்கே மேன், இங்கே இங்கிலீஷில் மேன் போட்டிருக்குல்ல, அங்கே மட்டும் WOன்னு போட்டிருக்கு. WOMAN. அந்த 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 அங்கே மேலே WOன்னு போட்டுச்சுன்னா அது வந்து உமன். அதாவது ஏன் உமன் அப்படின்னா உள்ள ஊம்பு இருக்குது, அதாவது யூட்ரஸ் இருக்குது, குழந்தை பெக்கிறதுக்கதான கர்ப்பம் அங்கே இருக்குது. அதனால அவங்க அப்படிட்டாங்க. உங்களால் என்ன செய்யுமோ அத்தனை அவங்களால செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு ஆணால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய முடியும். ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியாது, அமைதியாக மட்டும் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ஆண் அமைதியாக இருப்பாங்க, அவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆண் செய்கிறது எல்லாம் அவங்க செய்வாங்க, ஆனால் ஒன்று மட்டும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஆண் அமைதியாக இருப்பார், அவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் முடியும், எல்லாமே முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு புருஷனா என்ன, மனைவினா என்ன, பிள்ளைகள்லாம் என்ன. சிலவங்கெல்லாம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அவன் என்ன 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 விட்டா போயிடுவான், அவன் சம்பாதிச்சு கொட்ட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். படிக்க வைக்கும் போதே அவனை ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்திக்கிறது. படிக்கிறான் ஏடிஎம் மிஷின் சம்பாதிச்சு கொடுப்பான். பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கும் போது அன்பினாலே படிக்க வைங்க. சம்பாரிச்சு கொட்டுவான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, அப்படி படிக்க வைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள்னா என்னங்கிறது சமயம் இல்லை, சொல்லித்தரேன். பிள்ளைகள்னா யார், பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க, பிள்ளைகளுடைய சுவாபம் என்ன, பிள்ளைகளுடைய காரியம் என்ன. பிள்ளைகிட்ட ஒரு காரியம் சொல்லிட்டீங்கன்னா செஞ்சே தீரணும். செய்யாதீங்க. அது செய்யாம விட்டிங்கன்னா அவங்களால ஜெபிச்சு கத்தர் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அப்பா பென்சில் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்பாங்க. இவர் நேராக ஆஃபீஸ் போயிட்டு வந்து திரும்பி என்ன செய்ய மாட்டார், பென்சில் வாங்கிட்டு வர மாட்டார். திரும்பி 2வது நாள், 3வது நாள், 5வது நாள் கடைசியில் அப்பா இன்னைக்காச்சும் பென்சில் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. கடைசியில் சரிம்மா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அடுத்த நாள் அதையும் விட்டுருவார். அதுக்கப்புறம் 5-6 நாள் கழிச்சுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன செய்யாது, ஆமாம் எங்கே வாங்கி தர போகிறாரு அப்படின்னு கேட்கறதே விட்டுருவோம். கேட்கறதே. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார், ஏசு அப்பான்னு சொல்லு, அப்பாட்ட கேட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்பாட்ட கேட்டு எந்த அப்பா, ஏசு அப்பாட்ட கேட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு கண்ணு. அப்போ ஏசு அப்பாட்ட கேளுப்பார், எங்கள் அப்பாவே வாங்கி தர மாட்டார், அந்த அப்பா கொடுப்பாரு. கண்ணில் பார்க்குற அப்பாவே வாங்கி தர மாட்டாரு, காணாதப்பா எப்படி வாங்கி கொடுப்பாரு? அதனால் பிள்ளைகளுக்கு ஏசப்பா மேலே என்ன செய்யாது, அவங்களுக்கு பிடிப்பு இருக்காது. அதனால தான் சின்ன வயசுலேருந்து அவங்க ஜெபம்னா அவங்களுக்கு ஏன் ஜெபம் மற்ற காரியங்கள்லாம் ஏன் இன்ட்ரெஸ்ட் செய்ய மாட்டாங்கன்னா, இந்த அப்பாவை பார்த்துறாங்க. எந்த அப்பா, கேட்டு செய்யாத அப்பாவை பார்த்துறாங்க. அதனால தான் பார்க்காத அங்கே பரலோகத்தை அப்படின்றது கேட்க அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன கேட்கும் போது சொல்லிருப்பார், அப்பாவால் முடியுமா முடியாது, அப்பா முடியாது. என்ன நீ வந்து 2ல் கேட்குற, அது இப்போதைக்கு என்னது கிட்டத்தட்ட 30,000 40,000, அவங்க கிட்டத்தட்ட 1 lakh ஆகுது. இப்போதைக்கு வாங்கி தர முடியாது, 2 வாங்கி தர முடியாது, நீ முடி பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணு, கத்தர் கொடுக்கும்போது செய்யலாம், இப்போதைக்கு வாங்கி தர முடியாது அப்படின்ட்டு அவன் மேட்டம் முடிஞ்சு. நான் தீபாவளி வாங்கி கொடுத்துட்றேன், கிறிஸ்மஸ் வாங்கி கொடுத்துட்றேன் ராஜா, இப்படி வாங்கி சொல்லி கடைசியில் அவன் முடிஞ்சு போச்சு. அப்படி ராங் ப்ராமிசன்ஸ் கூட பண்ணவே கூடாது, தப்பான சத்தியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. புரியலீங்களா? அப்போ மிக முக்கியம், குடும்பம்னா என்ன, சபைனா என்ன, பாஸ்டர்னா என்ன, ஊழியனா என்ன, விசுவாசிகளா யாரு, அவங்களுக்கு எப்படி போதிக்கணும், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதில் விசுவாசிக்கிட்ட எப்பத்தாலும் கட்சி கொட்டிக்கிட்டு அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறது விசுவாசி. அதுக்காக கர்த்தர் என்ன செய்யலை, சபையில் விசுவாசிகளை தரலை. விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் ஆத்துமாக்களை சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாம் பிரசங்கம் பண்ணணும், அப்படிதான் பிரசங்கம் இருக்கணும். ஏன்னா அவர் ஒருபோதும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல விசுவாசிகளையோ பாவிகளையோ தேவனுக்கு தெரியாத மக்களை கடிந்து கொள்ளவே இல்லை. அவர் கடிந்து கொண்டது வேத பாரகரையும்
பரிசேயர். நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற மக்கள் தான் அவர் செஞ்சாரு கழுது கொண்டாடி தவிர சகேவையோ ஆயக்காரனையோ லாசரையோ பார்த்து யாருன்னு செய்யல, அவரு கடிந்து கொள்ளலை. திரளான மக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு அவர் செஞ்சார், அவர் மனம் இறங்கி பேசினார். அதுதான் விசுவாசிகள். எப்போ அதான் ஒவ்வொரு காரியம் பார்க்குற கண்ணோட்டம் மிக முக்கியம். பணத்தை பார்க்குற கண்ணோட்டம், ஒவ்வொரு பார்க்குற கண்ணோட்டம் நமக்கு முக்கியம். அந்த கண்ணோட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? ஜீவிக்கும் பொழுது, அந்த கண்ணோட்டம் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து என்ன செய்யுங்க? நீங்கள் ஆண்டவரே, குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, புருஷனா என்ன, இதெல்லாம் நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இதை நான் திரும்பி சாதனம் அப்படி சாதனம் கொஞ்சம் எடுப்பேன் பாருங்கள். ஃபேமிலி பற்றி கொஞ்சம் எடுப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், எதுவுமே தெரியாதபடி, புரிந்து கொள்ளாதபடி வேறு விதத்தில் புரிந்து கொண்டு, எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில் அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க தெரியுமா, அந்த காலத்தில் அப்படி, அதெல்லாம் இங்கே பேசிட்டு இப்போல்லாம் அந்த காலம் இங்கே இது செட்டைகளை விரித்து பறக்கும் காலம். இப்போ இது என்ன காலம்? மேலே எலும்புற காலம். ஆமாம், அவங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ வேற காலம். இந்த காலம் என்ன? அவங்களை உற்சாகப்படுத்துகிற காலம். அவங்களை உற்சாகப்படுத்தி தேவனுக்குள் கட்டி எழுப்பி அவர்களை பரலோகத்துடைய குடிமகனாய் மாற்றுகிற காலம் தான் இந்த காலம். ஹல்லேலூயா. எனவே விசுவாசிகளும் சரி, சகமாக்களும் சரி, ஆத்துமாக்களும் சரி, பிள்ளைகளும் சரி, குடும்பங்களும் சரி, கர்த்தரால் கட்டப்பட்டு, கூட்டி கட்டப்பட்டு பரலோகமாய் மாறும்படிதான் கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கண் நம்முடைய பார்வை சரியாக இருக்கும், நம்முடைய இருதயம் சரியாக. எல்லாம் சும்மா சாமியமாச்சு, கரெக்டாகிடுச்சு. துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு வந்திருக்கிற தகப்பன் சுவாமி, இந்த காலவேளை தகப்பனை கொடுத்த நல்வார்த்தைக்காய் சோத்துறோம். நல்லவர், வல்லவர், மாறாதவர் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முதலாவது நாங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறோம் உண்மை கர்த்தாவே. எங்களுடைய இருதயம், எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தர் பக்கத்தில் திரும்புவதாக. எங்களுடைய புரிந்து கொள்ளுடைய காரியங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புவதாக. அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தர் பக்கம் திரும்புவதாக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே சுவாமி ராஜா. அப்படி நாங்கள் ராஜா இந்த காலில் கற்றுக்கொண்ட காரியங்கள் நாங்கள் புரிந்து கொண்டு செழிப்பாய், சந்தோஷமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய், நிம்மதியாய் கர்த்தாவே உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி மக்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் மக்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. வெற்றி வாழ்வு எப்பொழுது உண்டாவதாக. அவருடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் உண்டாகும்படி சொல்லிக்கிறோம். ஜெபமெல்லாம் தகப்பனு பதில் உண்டாவதாக. எப்பொழுதும் தகப்பனு உண்மையிலே களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தர் கிருபை செய்வதாக. அந்த மக்களை ஆஸ்வதிக்கிறோம், வராத மக்களை ஆஸ்வதிக்கிறோம், சாயந்தரம் மீட்டிங் வர மக்களை ஆஸ்வதிக்கிறோம். கிருபை நாள் முடிக்கொள்ளுங்க, கர்த்தரை கரம் கொடுத்தங்கட்டும். ஆஸ்வதியும் இயேசுவும் வேணல பிதாவே. ஆமென். நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரம் வருவாதே. ஆமென். நம்ம கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய நாமும் பசாய்களும் எப்பொழுது எப்போது சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.